அண்மை செய்தி. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் பெரும் முறைகேடு நடந்திருப்பது அம்பலமாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குவதில் பெரும் முறைகேடு நடந்திருக்கிறது. இது தொடர்பாக ஒன்றிய அரசு அதிகாரிகள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மருத்துவக் கல்லூரி முறைகேடு தொடர்பாக ஒன்றிய அரசு அதிகாரிகள், போலி சாமியார் உட்பட 34 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசிய மருத்துவ கல்வி ஆணையத்திலிருந்து ஆய்வுக்கு வருபவர்களை முன்கூட்டியே அறிந்து ரவிசங்கர் லஞ்சம் தந்ததாகவும் புகார் எழுந்திருக்கிறது. ஆய்வுக்கு வரும் என்எம்சி அதிகாரிகளை கண்டறிய ரவிசங்கர் மகாராஜாவுக்கு முன்னாள் யுஜிசி தலைவர் உதவியதும் தெரிய வந்திருக்கிறது. கோடிக்கணக்கில் லஞ்ச பணம் பரிமாறியிருக்கிறது. இடைத்தரகராக முன்னாள் யுஜிசி தலைவர் செயல்பட்டிருப்பதும் தற்போது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பாக ஒன்றிய அரசு அதிகாரிகள் 34 பேர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர். வணக்கம் சார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க சார். சிபிஐ ஆனது, அதாவது மத்திய புலனாய்வு அமைப்பானது ஒரு வழக்கொன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாக பெரும்பான்மையாக வடநாட்டில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளுக்கான அந்த அனுமதியை வழங்குவதற்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒரு குழுவானது, வல்லுநர்கள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுதான் அந்த கல்லூரிக்கு சென்று அந்த கல்லூரியின் உட்கட்டமைப்பை போன்ற வசதிகளை ஆய்வு செய்த பிறகு அந்த கல்லூரிக்கு அனுமதி வழங்கலாமா வேண்டாமா, அனுமதி வழங்கியிருந்தால் அந்த அனுமதியை தொடரலாமா வேண்டாமா உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை செய்து அறிக்கையாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்துக்கு தாக்கல் செய்வார்கள். அதனை தொடர்ந்துதான் அந்த கல்லூரிகளுக்கு தொடர்ந்து அனுமதி வழங்கலாமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்கப்படும். ஆனால் அந்த அதாவது இன்ஸ்பெக்ஷன், ஆய்வு செய்வதில் முறைகேடு நடந்திருப்பதாகத்தான் தற்போது சிபிஐ இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. சுமார் 34 நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மிகவும் உன்னிப்பாக டிபி சிங், அதாவது தற்போது டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் என்ற அந்த ஒரு பெரும் ஒரு நல்ல பெயர் கொண்ட அந்த கல்லூரியின் சான்சலராக இருக்கும் டிபி சிங்குக்கு எதிராகவும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே டிபி சிங் தான் 2018 2021 வரை யுஜிசியில் சேர்மனாகவும் இருந்திருக்கிறார். யுஜிசி சேர்மனாக இருந்து அதற்கு பிறகு டிஎஸ்எஸ் எனப்படும் டிஸில் தற்போது சான்சலராக இருக்கிறார். அவரும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது கல்லூரி எந்தெந்த தனியார் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் இவர்களுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு லஞ்ச பணம் கொடுத்து அந்த லஞ்சத்தின் அடிப்படையில் லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு கல்லூரி நன்றாக இருக்கிறது என ஆய்வறிக்கையை வழங்கியிருக்கிறார்கள். இதில் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாகத்தான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அதிகாரிகள், அதே போல நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும், அதே போல பல்வேறு கல்லூரி நிர்வாகத்தினருக்கு எதிராகவும் தற்போது சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கில் நாம் மிகவும் குறிப்பாக பார்க்க வேண்டியது, எந்தெந்த கல்லூரி இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறதோ அந்த பெரும்பான்மையான கல்லூரிகள் முழுவதுமாகவே பெரும்பான்மையான கல்லூரிகள் வடநாட்டில் தான் இருக்கிறது. எனவே வடநாட்டில் உள்ள கல்லூரியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பதை தான் நீட்டுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டாகவும் தென் மாநில அரசுகளும் அரசியல் கட்சிகளும் முன்வைத்து வருகிறார்கள். அதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் தான் இந்த ஒரு முறைகேடு வழக்கு விசாரணையும் தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறது. சார், ஒன்றிய சுகாதாரத்துறை அதிகாரிகளே இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பது தேசிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட ஒரு முக்கியமான ஒரு கருத்தும் இதுதான். நீட் அப்படிங்கறத ஒரு முக்கியமான ஒரு தகுதியாக கொண்டு வந்தாலும் வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகள்ல முறைகேடு நடந்திருப்பது இப்ப அம்பலமாகி இருக்கிறது. இது தொடர்பாக உங்களோட கருத்து சார்? அதாவது நீட்ல தொடர்ந்து நீட்டோட எக்ஸாம்லயும் சரி, நீட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ்லயும் சரி, மதிப்பெண்கள் வெளியிடுவது முறைகேடு நடந்திருப்பதாக சமீபத்திலும் சிபிஐ ஒரு வழக்கொன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு மருத்துவரை சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருந்தார்கள். அவர் சுமார் 90 லட்சம் ரூபாய் வரை பெற்றோர்களிடமிருந்து, மாணவர்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் அத்தாரிட்டி எனப்படும் அந்த ஏஜென்சி எனப்படும் அந்த அமைப்பின் மூலமாக நீட் மார்க்கையே அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள் என்ற ஒரு வழக்கு விசாரணையும் சிபிஐ சார்பில் பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்கானது சற்று அதனையும் தாண்டி ஒரு விசித்திரமான வழக்கு. அதாவது மருத்துவ கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் மட்டுமே அந்த மாணவர்கள் நல்ல முறையில் படிக்க முடியும். உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத கல்லூரிகளில் மாணவர்களால் படிக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் தென்னிந்தியாவில்
மருத்துவக் கல்லூரிகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் அதிகமாக நல்லபடியாக இருக்கிறது என்பதை முன்வைத்துதான் தென் மாநில மருத்துவ படிப்பானது மிகவும் டிமாண்டாக, அதாவது அதிக டிமாண்ட் கொண்ட ஒரு காலேஜ் அனைத்துமே தென் மாநிலங்களில் தான் இருக்கிறது. வடநாட்டில் இருக்கக்கூடிய பல தனியார் கல்லூரிகளில் இது போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே நீட் போன்ற ஒரு தேசிய அளவில் ஒரு தேர்வை வைத்துக் கொண்டு வடநாட்டில் உள்ள மாணவர்கள் தென்னாட்டில் வந்து படிக்கும் போது தென்னாட்டில் அதாவது தென் இந்தியாவில் பல்வேறு அரசுகள் தொடர்ந்து இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை அதிகமாக்கி நல்லபடியாக செய்து கல்லூரிகளை திறம்பட செயல்படுத்தி வரும் சூழலில் ஒரு டிஸ்பாரிட்டி ஒரு டிஸ்பாரிட்டியாக இருக்கிறது. தென் மாநில அரசுகள் தொடர்ந்து இது போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மிகவும் செய்திருந்தாலும் வடநாட்டில் உள்ள கல்லூரிகளில் உள்ள பிரச்சனையின் காரணமாக அங்குள்ள மாணவர்கள் இங்கு வருகிறார்கள். ஆனால் இங்குள்ள மாணவர்களுக்கு வேறு எங்கு செல்வதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போகிறது. எனவேதான் இந்த நீட் என்ற ஒரு அடிப்படையிலே இது பிரச்சனையாக இருக்கிறது. அனைத்தையும் சரிசமமாக வைத்த பிறகுதான் இது போன்ற ஒரு நீட் போன்ற தேசிய தேர்வை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து வந்தாலும் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கும் வழக்கம் மிகவும் தெளிவாக அதனை காட்டுகிறது. சுமார் 10-12 கல்லூரிகள் வட இந்தியாவில் உள்ள 12 கல்லூரிகளில் இது போன்ற முறைகேடு நடந்திருப்பது இந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கும் ஒரு விவாதத்திற்கும் ஒரு மிகவும் வலு சேர்க்கும் வகையில் இருக்கிறது. நிச்சயமாக சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.